ஸோ கைஸ் தம் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். பில்லா வெர்சஸ் கில்லி கம்பாரிசன். இது ரெண்டுமே ஒரே டைம்ல வந்த படமான்னு கேட்டா கிடையாது. இது ரெண்டுமே ஒரே வருஷம் ரிலீஸ் ஆன படமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. இப்ப ரெண்டும் ஒரே மாதிரியே ரிலீஸ் ஆக போதா அப்படின்னு கேட்டா எஸ் அப்கோர்ஸ். பட் வேற வேற டேட்ல கில்லி ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. பில்லா மே 1 ரிலீஸ் ஆக போகுது. இரண்டாவது கம்பாரிசன் அப்படின்னு கேட்டா எஸ் அப்கோர்ஸ் இருக்காது. என்ன தெரியுமா? ரெண்டுத்துலயுமே மிகப்பெரிய ஒரு கம்பாரிசன் அண்ட் சிமிலாரிட்டி இருக்கு. அது என்னன்னா, கில்லியில விஜய் பேரு சரவணவேலு இல்லையா? சோ அதே மாதிரி பில்லால அஜித் பேரும் சரவணவேலு. ஆமாங்க. இது மட்டுமா ஒற்றுமைன்னு கேட்டா கிடையவே கிடையாது. நிறைய இருக்கு. எப்படி பில்லா பீக்கோ அதே மாதிரி கில்லியும் பீக்கு. அது நம்மளுக்கு தெரியும். ரெண்டு பேரோட கெரியருக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணிச்சு ரெண்டு படமே. அதுவும் நமக்கு தெரியும். ஆனா கில்லிக்கு முன்னாடி வந்த உதயா அட்டர் ஃபிளாப். வருத்தப்படாதீங்க, இதான் உண்மை. அதே மாதிரி தல அஜித்துக்கு பில்லாக்கு முன்னாடி வந்த படம் ஆழ்வார் அண்ட் கிரீடம். இது ரெண்டுமே ஃபிளாப் தான், நம்ம அக்செப்ட் பண்ணி ஆகணும். ஸோ ரெண்டு பேருடைய கிராஃபிக்கும் வந்து பாத்தீங்கன்னா கில்லிக்கும் பில்லாக்கும் ரெண்டு படத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாப் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ரெண்டு பேருமே கொடுக்குறாங்க. இது ரெண்டு பேருக்குமே கெரியர் ஹுக் அப்படின்னே சொல்லலாம். ரெண்டு பேரோட கெரியர்லையுமே மிகப்பெரிய ஒன் ஆஃப் பெஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு படத்தோட கலெக்ஷன் வைஸ்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கில்லி 50 கோடி, பில்லா 70 கோடி. அப்ப சோ இதுதான் சொன்னேன், கில்லி வெர்சஸ் பில்லா அகெயின் த கிளாஷ் வில் ஸ்டார்ட் அப்படிங்கிறது கன்ஃபார்மா நடக்கும். இது முன்னாடியே பண்ணிருக்கலாமே, ஏன் இப்போ பண்றாங்கன்னு கேட்டா கில்லி கொடுத்த ஒரு மாசிவ் ஹிட் தான். ரீ ரிலீஸ்ல இது வரைக்கும் அந்த படங்களை தாண்டி நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கிறது கில்லி. அதே மாதிரி பில்லாவும் இப்ப அதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி விஜயுடைய படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்தோ அதே மாதிரி அஜித்தோட படம் ஒன்று கொடுக்கணும். மங்காத்தா பிளான் பண்ணிருந்தாங்க, மங்காத்தாவோட ரீலீஸ்க்கு பிளான் பண்ணிருந்தாங்க. அபியூசா மங்காத்தாவும் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிளாக் பஸ்ட் மூவி. பட் பில்லா கொடுத்துருக்காங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த 90s ஏர்லி 90ஸ்ன்னு சொல்லுவேன். லைக் எப்படின்னா நம்மளுக்கு கில்லி வந்து 2004ல ரிலீஸ் ஆகிச்சு. ஸோ அது வந்து ஏர்லி 90 கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அது மட்டும் இல்லாம 90 கிட்ஸோட ஃபேவரட் மூவின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் பில்லாவும். இந்த 97ல பிறந்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2004 2007 கொஞ்சம் விவரம் இருந்திருப்பாங்க. அப்ப செலிப்ரேட் பண்ண முடியாம இருந்திருப்பாங்க. என்ன ஏன்னு தெரியாம ஏ சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லி கொண்டாடிப்பாங்க. ஆனா இப்ப அந்த படத்தை பார்த்துட்டு வைப் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு படத்தோடைய மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஹிட். இங்க வித்யாசாகர் பிரிச்சு மெஞ்சிருப்பாரு, இங்க யுவன் சங்கர் ராஜா சாவடிச்சிருப்பாரு. ரெண்டு பேருமே மியூசிக் வைஸ்ல வேற லெவல்ல பண்ணியிருப்பாங்க ரெண்டு படத்துக்கும். இந்த ரெண்டு பேருமே இல்லைன்னா ரெண்டு படமே கொஞ்சம் ஃபிளாட் ஆயிருக்கும். அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸ்டைல் வைஸ்ல பாத்தீங்கன்னா இங்க பில்லால கோச்சூட் போட்டு நடந்து வந்தாலே மாஸ்பா அப்படிங்கிற வேர்டு கிரியேட் ஆனது பில்லாக்கு அப்புறம் தான் நம்ம தலை அஜித்துக்கு, சாரி அஜித் குமாருக்கு. அதே மாதிரி கில்லிக்கு அப்புறம் இந்த கபடி 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 அதுவும் அந்த பிஜிஎம் வேற லெவலில் ஹிட் ஆனிச்சு. அண்ட் அவரு யூஸ் பண்ணக்கூடிய அந்த கபடியா இருக்கட்டும், சில ஸ்டைலா இருக்கட்டும், இது எல்லாமே கில்லிக்கு அப்புறம் செம்மையா ஒர்க் அவுட் ஆனிச்சு. அண்ட் அது எல்லாமே ரிப்பீட் பண்ண வகையில இருந்துச்சு. ஸோ அஜித்தோட ஃபேன்ஸ் எல்லாருமே என்னப்பா விடாமுயற்சியோட அப்டேட் தான் வந்துச்சு, அதுக்கப்புறம் வேற எதுவுமே வரல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இங்க கில்லி ரீ ரிலீஸ் ஆகுது, வேற லெவல்ல பிளாக் பஸ்டர் பண்ணுது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி எப்படி ஒரு புது படம் வருமோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ செலிப்ரேட் பண்ணாங்க. ஈவன் தோ இன்னைய வரைக்கும் அது ட்ரெண்டிங்ல இருக்குங்க கில்லி. ஸோ நீங்க எடுத்து பார்த்தாலுமே தெரியும் கில்லி ட்ரெண்டிங், கில்லியோடைய டாக்ஸா இருக்கும், கில்லியோடைய டேரக்டோட இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது மாதிரி கில்லி பத்தின விஷயங்கள் நிறைய வந்துட்டு இருக்கும்போது அஜித் ஃபேன்ஸ் எல்லாமே ஓமைகள் வாட்டி இருக்கு மங்காத்தா சொன்னாங்க ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு கேட்டுட்டு இருக்கும்போது வருது பாரு பில்லா மே 1 தலையுடைய பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு பில்லாவுடைய அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ எகெயின் இது இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாரி ஆகுமா இல்லை அப்படியே சப்ஜெக்டா ப்ளே ஆகுமா அப்படிங்கிற நம்ம பார்த்து தான் ஆகணும். அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனா மலேசியா சைட்ல ஆல்ரெடி மங்காத்தா ரிலீஸ் ஆக போகுதுங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. ஐ திங்க் ஸோ ரிலீஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், அது கரெக்டாக தெரியல. பட் ஆனால் மங்காத்தா மலேசியா சைட்ல ரிலீஸ் ஆகுது. அதான் ரிலீஸ் பண்ண போது மாலிக் ஸ்டீம்ஸ் அவங்க வந்து ஒரு அஜித்துடைய ஃபேன்ஸ் அப்படிங்கிறது நம்ம நல்லாவே தெரியும். ஏன்னா மலேசியால அஜித்துக்கு ஃபேன்ஸ் அதிகம், விஜய்க்கு ஈக்குவலா அதிகம் தான். எஸ் தளபதிக்கும் அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து அங்கேயே இருக்காங்க. பட் ஒய் வாட்ச் கில்லி அப்படின்னு கேட்டா சில ரீசன்ஸ் வந்து நம்ம சொல்லலாம். லைக் அதில் இருக்கக்கூடிய ஹுக் மூமெண்ட்ஸா இருக்கட்டும், தங்கச்சி வண்டியில ஏறுங்கிறதா இருக்கட்டும், அண்ட் அதில் இருக்கக்கூடிய வித்யாசாகரோட சாங்ஸா இருக்கட்டும், கபடி கபடின்னு சொல்றதா இருக்கட்டும், அதெல்லாம் தாண்டி ஓப்பனிங்ல மூஞ்சி அப்படி நடந்து வரும் ஓடி வரதா இருக்கட்டும், சரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இல்ல ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டா அதுக்கும் நிறைய இருக்குங்க. ஓப்பனிங்கே வரக்கூடிய அந்த கார் ஃபைட்டா இருக்கட்டும், கத்தி அப்படி வெட்டுறதா இருக்கட்டும், வரக்கூடிய டைலாகா இருக்கட்டும், மைனரிஸ் பில்லா சாங்ல தலை அப்படி ஒயிட் கலர் கோட் ஷூட்டை போட்டு நடந்து வரதா இருக்கட்டும், இது மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம். அந்த ஹேர் ஸ்டைல் மஸ்ட் சொல்லி ஆகணும். பில்லாவுடைய ஃபாண்ட், அந்த ஃபாண்ட்டை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். அந்த பில்லாவுடைய டைட்டில் ஃபாண்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம், அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம்
நிறைய பேருடைய பைக்ல அந்த ஃபாண்ட் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அண்ட் நிறைய பேர் பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பேர் போடும்போது அந்த ஃபாண்ட் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. விஷ்ணுவர்தன் கொஞ்ச காசுல ஹாலிவுட் படம் பண்ண முடியுமான்னு கேட்டா எஸ் அப்கோர்ஸ் ஐ வில் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு பில்லா எடுத்து காமிச்சாருங்க. ஆமா, ஹாலிவுட் ரேஞ்சில் பில்லா இருக்கும். சரி, பில்லாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கு ஏன் பார்க்கணும் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க எப்படி சூரத்தங்க ஆட்ரா இருக்கோ தேவக்கூலி பறக்குதையா சாங். ஸோ இந்த ரெண்டு சாங்குமே வந்து பாத்தீங்கன்னா வைபிங் சாங்ஸ். இந்த சைடு மை நேம் இஸ் பில்லா, இந்த சைடு அர்ஜுனர் வில்லு. ஸோ ரெண்டு பாட்டு இருக்கு. கபடி கபடி, கத்தி ஏடு, கேங்ஸ்டாரு, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலைஸான ஒரு நல்ல வார் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு படமே சேம் டைம்ல ரிலீஸ் ஆயிருந்தது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கிளாஷ் ஆயிருந்திருக்கும். ரீரிலீஸ்ல கூட அப்படி பிளான் பண்ணியிருந்திருக்கான். பட் மேபி இதுக்கு முன்னாடி இந்த சில சம்பவங்கள்னால அதை கேன்சல் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல கில்லி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஐடியா வந்து ஓகே நம்ம தலைவர் படத்தை ரிலீஸ் பண்ணுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்றதுக்கான பிளானிங்க கூட வந்திருப்பான். எனிவேஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே இப்ப உண்மையை சொல்லணும்னா தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருமே கனவு காணும் வாழ்க்கையாவும் அப்படின்னு சொல்லிதான் இருக்காங்க. ரீசன் என்னன்னா தமிழ்ல எந்த படம் நின்று பேசுது அப்படின்னு கேட்டா 2024 எந்த படமுமே இல்லை. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிதான். லவ்வர் வந்துச்சு ஒரு டாக் கிரியேட் பண்ணிச்சு. ஆஃப்டர் ஓடிடி ரிலீஸ்க்கு அப்புறம் தேட்டர்ல யாருமே போய் பார்க்கல. ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் பார்த்தாங்க. ஸோ இந்த ரீசன் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? மற்றபடி 2024 பெருசா எந்த படமும் பூம் கிரியேட் பண்ணல. மலையாள படங்கள் மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. பிரேமலு, மஞ்சுமல் பாய்ஸ், பிரம்ம யுகம், கோட் லைஃப், ஆவேசம், வருஷ விசேஷம் சொல்லிட்டு எல்லா படமே உட்கார்ந்து பார்க்கக்கூடிய வகையில இருக்கு. எல்லாமே ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்திச்சு. ஸோ அதனால தான் சொன்னேன். நம்ம கனவு காணும் வாழ்க்கையாகவும் சொல்லிட்டு அது சேட்னஸோட தான் இருக்கு. பட் இப்போ ரீரிலீஸ்க்கு அப்புறம் ரீரிலீஸை வச்சு நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். பிகாஸ் இந்தியன் டூ வருது, தங்கலான் வருது, இது நிறைய வருஷம்லாம் வந்துகிட்டு இருக்கு. வரட்டும், அது வரைக்கும் வாயை மூடிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அங்க நிறைய படங்கள் வச்சிருக்காங்க. அடுத்து நடிகர் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் வந்து அவங்க சைட்ல இருக்கு. நம்ம ரீரிலீஸை வச்சு பீட் பண்ண முடியுமான்னு கேட்டா எஸ் அஃப்கோர்ஸ் பண்ண முடியும். நீங்க ஏன் இந்த படங்கள்லாம் பார்க்கணும்? ரீரிலீஸ் ஏன் தேட்டர்ல போய் பார்க்கணும்? ஏன்னா பிகாஸ் நம்மள்ட்ட யூடியூப்லயும் இருக்கு அண்ட் ஓடிடிலுமே அவைலபிள் இருக்கு. இதெல்லாம் தாண்டி அந்த தேட்டர்ல போய் பார்க்கணும். அதுக்கான ரீசன்ஸ் இதெல்லாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபேன்ஸ் அந்த அஜித் ஃபேன்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓ, இந்த விஷயங்கள்லாம் இருக்காப்பா. ஏன்னா நான் சில விஷயங்கள் சொல்லுவேன், நீங்களும் சில விஷயங்கள் சொல்றீங்கன்னா ஆமாப்பா இதுக்காக போய் பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுப்பேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அடுத்தடுத்து போட போறோம்ல, அதெல்லாம் நீங்க பார்க்கணும். ஓகே, சப்ஸ்கிரைப் டு ஆக்ஷன் கட் வித் சதீஷ்.